One of the questions I often ask when I speak to CFC churches is, why is it through the centuries God has allowed so many churches with different names to come up in the last 20 centuries? கடந்த 20 நூற்றாண்டுகளாக வித்தியாசமான பலவித பெயர்களிலே பல சபைகளை எழும்பும்படியாக ஏன் அனுமதித்தார் என்பதை நான் சிஎஃப்சி சபைகளை பேசும்பொழுது கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. And in the beginning, in the day of Pentecost, there was only one church in Jerusalem. ஆரம்பத்திலே பெந்தெகோஸ்தே நாளிலே எருசலேமிலே ஒரே ஒரு சபைதான் இருந்தது. And the reason was, first of all, those 12 apostles were all baptized in the Holy Spirit. காரணம் என்னவென்றால் அந்த 12 அப்போஸ்தலரும் பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள். They believed in the death of the cross when they saw Jesus hanging on the cross in Calvary. கல்வாரி சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய மரணத்திலே அவர் நம்பிக்கை வைத்தார்கள். And then many people don't know that all those 11 apostles received the Holy Spirit before the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பதாகவே அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதை அறியாதிருந்தார்கள். They received the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். And you read that in John's Gospel and chapter 20. அதை நாம் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Then we read about the day when Jesus rose up from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பொழுது அந்த நாளிலே on the first day of the week, John 20 verse 19. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். He appeared to the 11 disciples. அங்குள்ள 11 சீஷர்களுக்கு அவர் காட்சியளித்தார். And he said to them, peace be unto you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். And then in verse 22, அதற்கு பிறகு 22ஆம் வசனத்திலே he said, he breathed on them and said, receive the Holy Spirit. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். 4,000 years before that, he along with the Father had breathed on Adam and Eve. இந்த நாளிலிருந்து 4000 ஆண்டுகள் முன்பதாக பிதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதாமிலே அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார்கள். The Father and Jesus did together. பிதாவும் இயேசுவும் ஒன்றாக அதை செய்தார்கள். Breathed on Adam and Eve. ஆதாம் ஏவாளுக்குள்ளாக அந்த சுவாசத்தை ஊதினார்கள். So Adam and Eve got a living soul, each of them. ஆகவே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு ஜீவ ஆத்மா கிடைத்தது. That is how they became different from the animals. இப்படித்தான் அவர்கள் விலங்குகளை காட்டிலும் வித்தியாசமானவர்களாய் மாறினார்கள். Now 4,000 years later, இப்பொழுது 4000 ஆண்டுகள் கழித்து, after Jesus died on the cross, இயேசு சிலுவையிலே மரித்ததற்கு பிறகு and rose up from the dead, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பிறகு, he now breathes on them and gives them the Holy Spirit. இப்பொழுது அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். So do you think those 11 disciples received the Holy Spirit? ஆகவே அந்த 11 சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் என்று எண்ணுகிறீர்களா? Do you think Adam and Eve became a living soul when he breathed on them 4,000 years earlier? 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆதாம் ஏவாள் மீது அவர்கள் ஊதின பொழுது அவர்கள் ஜீவாத்மாவானார்கள் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? And Adam and Eve became different from all the other animals who also had breath, but they didn't have a living soul. அப்பொழுது அந்த விலங்குகளுக்கும் ஒரு ஜீவன் இருந்தது, அந்த விலங்குகளுக்கும் ஒரு அந்த உயிர் மூச்சு இருந்தது. ஆனால் ஆதாம் ஏவாள் அவர்களை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள். Because Adam and Eve had a spirit. ஆனால் ஆதாமும் ஏவாளுக்கும் ஒரு ஆவி இருந்தது. The Bible says man is body, soul and spirit. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றும் இருக்கிறது. And a soul is your mind and your feelings. அந்த ஆத்மா என்பது உங்களுடைய மனதும் உங்களுடைய உணர்வுகளும். That even animals have got a mind and feelings. விலங்குகளுக்கும் கூட ஒரு மனது இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது. You see that in a dog. ஒரு நாய்க்கு பாருங்கள். A dog has got some intelligence and feelings also. அந்த நாய்க்கு புத்தியும் இருக்கிறது, அதற்கு உணர்வுகளும் இருக்கிறது. But it doesn't have a spirit. ஆனால் அவைகளுக்கு ஒரு ஆவி இல்லை. No animal has got a spirit. எந்த ஒரு விலங்கிற்கும் மிருகத்திற்கும் ஆவி இல்லை. It's the spirit that makes a person a human being. இந்த ஆவிதான் ஒரு
நபரை மனிதனாக மாற்றுகிறது. So, and the most important part of our spirit is our conscience. அந்த ஆவியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால் மனசாட்சி. No animal has got a conscience. எந்த ஒரு மிருகத்திற்கும் மனசாட்சி என்பது கிடையவே கிடையாது. My dear brothers and sisters, remember this. என் அருமையான சகோதர சகோதரிகளை இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். The thing that distinguishes us as human beings from animals is not our intelligence. விலங்குகளிலிருந்து நம்மை வேறுபிரித்து காண்பிப்பது நம்முடைய புத்தி கூர்மை அல்ல. The snake has got more intelligence than many human beings. பல மனிதர்களை காட்டிலும் பாம்பிற்கு அதிக ஞானம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது. And feelings. A dog has got feelings of love and hatred. ஒரு நாய்க்கு அன்பின் உணர்வுகளும் இருக்கிறது, பகையின் உணர்வுகளும் இருக்கிறது. So that is those feelings animals also have, intelligence also animals have. ஆகவே விலங்குகளுக்கு புத்தியும் இருக்கிறது, உணர்வுகளும் இருக்கிறது. But they don't have a conscience. ஆனால் அவைகளுக்கு மனசாட்சி இல்லை. When God breathed on Adam, he got a conscience. ஆதாம் ஏவாள் மீது தேவன் ஊதின பொழுது அவர்களுக்கு மனசாட்சி கிடைத்தது. And all children born after that through Adam and Eve have got a conscience. ஆதாம் ஏவாளுக்கு பிறகு பிறந்த எல்லா பிள்ளைகளுக்கும் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது. That is why even a 4-year-old child, when he tells you a lie, he feels guilty. ஆகவேதான் 4 வயது பிள்ளை பொய் சொன்னாலும் கூட அதற்கு அந்த குற்ற உணர்வு வருகிறது. He knows, I've told a lie to daddy, mommy. அப்பா அம்மாவிடத்திலே பொய் சொல்லிவிட்டேன் என்று அந்த குழந்தைக்கு தெரிகிறது. And if we can teach our child from a young age to always keep that conscience clear, it will grow up to be a child of God. நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுதே இந்த மனசாட்சியை தூய்மையாய் வைத்துக் கொள்ள நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். But if a person keeps killing the conscience by not listening to it, ஆனால் அந்த மனசாட்சிக்கு செவி கொடுக்காதபடிக்கு அந்த மனசாட்சியை கொண்டே இருந்தால், then man will become like an animal. அப்பொழுது மனிதன் ஒரு மிருகத்தை போல மாறுகிறான். Then he'll be like a person who does not have a spirit. அப்படியானால் அவனுக்கு ஆவி இல்லாத ஒரு மனுஷனாய் மாறுகிறான். And then he'll behave like an animal also. அவன் விலங்கை போலவே அவன் நடத்தை காணப்படுகிறது. You see, so many people in the world behave like animals. இந்த உலகத்திலே பல மக்கள் விலங்குகளைப் போல நடந்து கொள்கிறார்கள், மிருகத்தை போல. Just like lions will fight and tear, kill people, so human beings also fight and tear and kill people. சிங்கம் எப்படி சண்டை போட்டு விலங்குகளை கிழித்து அது கொல்லுகிறதோ அதே போல மனிதனோடு கூட சண்டை போட்டு அவனை கொல்லுகிறான். The lion doesn't have a conscience, and such human beings also don't have a conscience. அந்த சிங்கத்துக்கும் மனசாட்சி இல்லை, இது போன்ற கடித்து பட்சிக்கிற மக்களுக்கும் மனசாட்சி இல்லை. What we learn from this is, the more you ignore your conscience, gradually your conscience will die. ஆகவே இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மனசாட்சியை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த மனசாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அது மரித்து விடும். The more the conscience goes down and down and down and down, the more and more you become like an animal. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மனசாட்சி கீழே 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 போய்கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் மிருகத்தை போல மாறுகிறீர்கள். So I want to ask all of you, உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன், do you keep your conscience clear? உங்களுடைய மனசாட்சியை தூய்மையாய் வைத்துக் கொள்கிறீர்களா? That is the only thing that distinguishes you from animals. அது ஒன்று மட்டுமே உங்களை மிருகத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது. A dog has got 2 eyes like you. நாய்க்கு உங்களை போல 2 கண்கள் இருக்கிறது, 2 ears, 2 காதுகள் இருக்கிறது, tongue, teeth. நாவு இருக்கிறது, பற்கள் இருக்கிறது. We have got 2 legs and 2 arms. The dog also has got 4 legs. நமக்கு 2 கைகள் 2 கால்கள், நாய்களுக்கு 4 கால்கள். All these external things, and the inside also, the doctors have discovered that the inside of animals of a dog is just like our inside. மருத்துவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், இந்த நாய்க்கு அல்லது மிருகங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உடற்கூறுகளும் மனிதனை போலவே இருக்கிறது. But one thing animals don't have is a conscience. ஆனால் மிருகங்களுக்கு ஒன்று இல்லை, அது என்னவென்றால் மனசாட்சி. Why did God make the animals and human beings on the same day? ஏன் தேவன் மிருகங்களையும் மனிதனையும் ஒரே நாளிலே படைத்தார்? See, the fish and the birds and all he made on another day, on the 5th day. அந்த மீன்களையும் பறவைகளையும் 5வது நாள் படைத்தார். On the 6th day morning, first part of the day, he made the animals. 6ஆம் நாளில் காலை பகுதி முன் பகுதியிலே அவர் மிருகங்களை உண்டாக்கினார். And the second part of the day, he made man. அந்த நாளின் 2வது பகுதியிலே மனிதனை உண்டாக்கினார். Why did he make man on the same day as the animals?
ஏன் மனிதனை அதே விலங்குகளை படைத்த அதே நாளிலே அவர் படைத்தார்? Why didn't he make the animals on the same day as the fish and the birds on the fifth day? ஏன் விலங்குகளை பறவைகள் மீன்கள் படைத்த அதே நாளிலேயே படைத்திருந்திருக்க கூடாது? You read Genesis chapter 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். On the sixth day, he first made animals. Then towards the end of the day, he made Adam and Eve. 6ஆம் நாளிலே முதலாவதாக விலங்குகளை படைத்தார். அந்த நாளின் முடிவிலே அவர் ஆதாம் ஏவாளை படைத்தார். And Adam and Eve were given a spirit and a conscience. ஆதாம் ஏவாளுக்கு ஆவி கொடுக்கப்பட்டது, ஒரு மனசாட்சி கொடுக்கப்பட்டது. And the meaning is this. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், That's why God made animals and man on the same day. இதற்காகத்தான் தேவன் விலங்குகளையும் மனிதனையும் ஒரே நாளிலே படைத்தார். That if this man was created so much above the animals because of a விலங்குகளை good காட்டிலும் conscience, எவ்வளவு மேலான நிலைமையிலே மனிதன் படைக்கப்பட்டான். because he's got a good conscience. ஏனென்றால் அவனுக்கு நல்ல மனசாட்சி இருக்கிறது. If man does not listen to his conscience, ஒரு மனிதன் தன்னுடைய மனசாட்சிக்கு செவி கொடுக்கவில்லை என்றால், he will gradually descend and become more and more like an animal. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் விலங்குகளைப் போல மாறுகிறான். And he will behave like an animal also. அவன் விலங்குகளைப் போலவே அவன் நடத்தையும் மாறுகிறது. And that we see even among some believers. இவைகளை நாம் விசுவாசிகள் மத்தியிலேயும் கூட சில சமயத்திலே பார்க்கிறோம். That is why sometimes a husband gets angry and shouts at his wife. ஆகவே தான் சில கணவன்மார்கள் கோபப்பட்டு மனைவியை சத்தம் போடுகிறார்கள். And the wife shouts at the husband. மனைவி மீண்டுமாய் கணவனை பார்த்து சத்தம் போடுகிறார்கள். And the conscience will convict them. You did something wrong. You should not have spoken like that. இப்படி பேசியிருந்திருக்க கூடாது என்று சொல்லி அவருடைய மனசாட்சி அவர்களுக்கு உணர்த்துகிறது. So what should they do? என்ன செய்ய வேண்டும் அவர்கள்? They should ask forgiveness. அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். My dear wife, I'm sorry I spoke to you like that. அருமையான மனைவியே, நான் இப்படி பேசினதற்காய் என்னை மன்னித்துக் கொள் என்று கேட்க வேண்டும். My dear husband, I'm sorry I spoke to you like that. என்னுடைய அருமையான கணவரே, இப்படி பேசிவிட்டதற்காய் நீ மன்னியுங்கள் என்று கேட்க வேண்டும் மனைவிமார்கள். No, a dog will not apologize to you if it bites you. நாய் உங்களை கடித்து விட்டால் உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்குமா? A snake will not apologize to you if it bites you. ஒரு பாம்பு கடித்து விட்டால் தவறு என்று சொல்லி மன்னிப்பு கேட்குமா? A scorpion will not apologize to you if it bites you. ஒரு தேள் உங்களை கொட்டி விட்டால் என்னை மன்னிச்சுக்கங்க என்று கேட்குமா? And when a human being gets angry and shouts at somebody and does not apologize, he is behaving like an animal. ஒரு மனிதன் மற்றவர்களை சத்தம் போட்டு விட்டு மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் விலங்குகளைப் போலவே நடந்து கொள்கிறான். If you get angry with somebody much junior to you in the office, அலுவலகத்திலே உங்களை காட்டிலும் கீழான நிலையிலே வேலை செய்யக்கூடிய ஜூனியர் இடத்திலே நீங்கள் சத்தம் போட்டு விட்டீர்கள், and you don't apologize, நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை, you will come down to the level of an animal. நீங்கள் மிருகத்தினுடைய நிலைக்கு கீழே இறங்கி வருகிறீர்கள். If you punish your child wrongfully and you don't apologize to him, உங்களுடைய மகனையோ மகளையோ தவறான விதத்திலே தண்டித்து விட்டீர்கள், மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், you will descend to the level of an animal. நீங்கள் ஒரு மிருகத்தின் நிலைக்கு நீங்கள் தாழ போகிறீர்கள். If you forget everything else I say today, இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். please remember this one thing. ஆனால் இந்த ஒரு காரியத்தின் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். That if you do not apologize after you did something wrong to any human being, you will become like an animal pretty quickly. நீங்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் செய்த தீமைக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் மிருகத்தினுடைய நிலைக்கு நீங்கள் தாழ போகிறீர்கள். You know, in Bangalore, we used to have many beggars coming to the gate of the house and banging, saying, "Give us money." பெங்களூரிலே அநேக பிச்சைக்காரர்கள் அவர்கள் வாசலுக்கு வந்து கேட்டை தட்டி தட்டி எங்களுக்கு ஐயா பிச்சை கொடுங்கள் என்று கேட்பார்கள். And that happens in many places in India. இது பல இடங்களிலே நடக்கிறது இந்தியாவிலே. And many house owners will say, "Get away from here, don't come here." அநேகர் போய் வெளியே இங்க உள்ள வராதே என்று சொல்வார்கள். And I used to tell my 4 boys, நான் என்னுடைய 4 மகன்களுக்கும் என்ன சொன்னேன் என்றால், you must never speak like that to anybody. நீங்கள் இது போன்று காரசாரமாக ஒருவரிடத்திலும் பேசக்கூடாது. If you don't have any money to give to that beggar, that's okay, but don't shout at him or speak rudely to him. அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு பணம் இல்லை என்றால் அது பரவாயில்லை, ஆனால் அவரிடத்திலே சத்தம் போடக்கூடாது, மரியாதை குறைவாக பேசக்கூடாது. Even if he's a beggar. அவர் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி. And I said, if accidentally you said that once to a beggar, say, "Go away." நீங்கள் தற்செயலாக ஒரு பிச்சைக்காரனை பார்த்து போயா என்று நீங்கள் கண்ணிய குறைவாய் சொல்லிவிட்டால், you must run after him அவருக்கு பின்னே ஓடி போங்கள். and catch up with him and say, "Uncle, please forgive me for saying that." அங்கிள், நான் இப்படி உங்கள்கிட்ட பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க என்று நீங்கள் கேட்க வேண்டும்.
I told him, what should you call that beggar? Uncle. அந்த பிச்சைக்காரனை எப்படி நீ அழைக்க வேண்டும்? அங்கிள் என்று கூப்பிடு. Just like you would call some brother in the church. சபையிலே எப்படி இன்னொரு சகோதரரை அங்கிள் என்று கூப்பிடுகிறாயோ அதே போல, மாமா என்று கூப்பிடுகிறாயோ அதே போல. He's older than you. ஏனென்றால் அவர் உங்களை காட்டிலும் வயதிலே முதிர்ந்தவர். I taught my children from a very young age to respect all human beings, whether educated or not educated. படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் எல்லா மனிதர்களையும் நீ மதிப்பு கொடுக்க வேண்டும், கண்ணியமாய் நடத்த வேண்டும் என்பதை என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். Whether they are from the poorest village in India or most educated. இந்த இந்திய தேசத்திலே உள்ள மிகவும் ஏழை குக்கிராமத்திலிருந்து வந்தவர்களாயிரும் சரி, அல்லது மிகவும் நன்றாக படித்தவர்களாக இருந்தாலும் சரி. What is the result? அவருடைய விளைவு என்ன? Till today they speak like that to everybody. With respect. இன்று வரை அவர்கள் மரியாதையோடு கூட ஒவ்வொரு இடத்திலையும் பேசுகிறார்கள். Everybody, whether they are rich people or poor people. அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும். And that has blessed them. அது அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறது. I want to tell all of you parents. பெற்றோர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். Teach your children to speak respectfully to those who are older than them. உங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் வயது முதிர்ந்தவர்களிடத்திலே மரியாதையோடு கண்ணியத்தோடு பேசுவதற்கு கற்றுக் கொடுங்கள். Even if those older people are thoroughly uneducated villagers. அங்கே பெரியவர்கள் முற்றிலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. Always speak respectfully. எப்பொழுதுமே கண்ணியத்தோடு மரியாதையோடு பேசுங்கள். And if they don't do it, their conscience should convict them. அவர்கள் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மனசாட்சி உணர்த்த வேண்டும். We know that when Jesus comes again, there's going to be a resurrection. இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது ஒரு உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We read in Revelation chapter 20. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். About that resurrection. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். In Revelation chapter 20. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம். We read in verse 12. 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். First of all, we can read in verse 4. முதலாவதாக 4ஆம் வசனத்திலே வாசிப்போம். I saw thrones and they sat on them, and the judgment was given to them, and the souls of those who had been beheaded also were there. சிங்காசனங்களை கண்டேன், அதிலே நியாயத்தீர்ப்பு கொடுக்க முடியாய் அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது, அவங்க சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். And it says here, the last part, they lived and reigned with Christ for 1,000 years. இப்படி எல்லாம் சொல்லி அந்த வசனத்தின் பின்பகுதியிலே அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். And the next verse it says, the other dead people, the unbelievers, did not get resurrected for the next 1,000 years. They came afterwards. 5ஆம் வசனத்திலே பாருங்கள், மற்றவர்கள் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவு உயிரடையவில்லை. And so there is a first resurrection and a second resurrection. ஆகவே முதல் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது, இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்று இன்னொன்று இருக்கிறது. And it says in verse 6, blessed and holy is the one who has part in the first resurrection. 6ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். So there are going to be two resurrections finally when Christ comes. ஆகவே கடைசி நாட்களில் வரும்பொழுது சம்பவம் நடைபெறும் பொழுது 2 உயிர்த்தெழுதல்கள் இருக்கிறது. One is the resurrection of those who are righteous. ஒன்று நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல். And the other is a resurrection of all the others. மற்றவர்களுடைய உயிர்த்தெழுதல் இன்னொன்று. Which resurrection will you be in? நீங்கள் எந்த உயிர்த்தெழுதலில் இருக்க போகிறீர்கள்? Christ is going to come back soon. கிறிஸ்து மீண்டுமாய் சீக்கிரம் வரப்போகிறார். And these things written in Revelation 20 will happen. இந்த 20ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. And that will happen when Christ comes. கிறிஸ்து வரும்போது நடக்கக்கூடிய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் சம்பவிக்கும். There will be a resurrection of the righteous. அங்கே நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது. And then many years later the resurrection of the wicked. அநேக ஆண்டுகளுக்கு பின்பு பொல்லாப்பானவர்களுடைய துன்மார்க்கருடைய உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது. And you see that mentioned also in Acts 24. இதே காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. It's very important for all of us to know this. இதை நாம் அறிந்து கொள்வது எல்லாருக்கும் முக்கியமானது. That everybody is not going to be raised up together when Christ comes. கிறிஸ்து வரும்பொழுது எல்லாருமே உயிரடைய போவதில்லை.
The righteous will be resurrected first. முதலாவதாக நீதிமான்கள் உயிர்த்தெழுவார்கள். And then many years later, the wicked. அநேக ஆண்டுகள் கழித்து துன்மார்க்கர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். So in Acts 24, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் Paul says, பவுல் சொல்லுகிறார், verse 15, 15ஆம் வசனம், I have a hope in God, which these Jewish people also believe, that there will definitely be a resurrection of the righteous and another one of the wicked. அப்போஸ்தலர் 24:15, நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். What is that? Resurrection of the righteous and resurrection of the wicked. இங்கே பார்த்தீங்களா, மரித்தோர் நீதிமான்கள் உயிர்த்தெழுந்திருப்பது, அநீதிமான்கள் உயிர்த்தெழுந்திருப்பது. And we saw in Acts chapter 20, there's 1,000 years between the two. அந்த இரண்டுக்கும் 1000 ஆண்டுகள் இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்த்தோம். So how to make sure we are in the resurrection of the righteous? நாம் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் இருக்க போகிறோம் என்பதை எப்படி நிச்சயித்துக் கொள்வது? You may say, I accepted Christ 15 years ago. 15 ஆண்டுகள் முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். That's okay, but you can backslide also. அது சரி, நீங்கள் பின்வாங்கியும் போய்விடலாம். A lot of people who have accepted Christ have backslidden and they've lost their salvation. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ள அநேகர் அவர்கள் பின்வாங்கி போய் ரட்சிப்பை இழந்திருக்கிறார்கள். They got married to Christ and then they divorced him. அவர்கள் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு பிறகு விவாகரத்து செய்து விட்டார்கள். There are many people like that. இது போன்ற அநேகர் இருக்கிறார்கள். Just like there are many people who are married who divorce and then they left that marriage. இப்படி அநேகர் திருமணமாகி இருக்கிறார்கள், அதற்கு பிறகு விவாகரத்து செய்து விட்டு அவர்கள் அந்த திருமணத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டிருக்கிறார்கள். So how to make sure that all of us will be in the resurrection of the righteous? நாம் எல்லாருமே இந்த நீதிமான்களை உயிர்த்தெழுதலில் இருக்க போகிறோம் என்பதை எப்படி நிச்சயப்படுத்திக் கொள்வது? Paul tells us his own testimony. பவுல் தன்னுடைய சொந்த சாட்சியை சொல்லுகிறார். Okay, read it slowly, carefully. மெதுவாக கவனமாக வாசியுங்கள். You must always read the Bible slowly. எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது மெதுவாக வாசிக்க வேண்டும். You know, doctors say that if you eat your food slowly, it will be digested better. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க என்றால், நீங்கள் ஆகாரம் சாப்பிடும் பொழுது மெதுவாக மென்று ருசித்து சாப்பிட வேண்டும். அப்பொழுதுனால் உங்கள் ஆயுசு நாட்கள் கூடும். If you eat very quickly, it won't be digested. நீங்கள் வேகமாக சாப்பிட்டு விட்டால் அது சரியாக ஜீரணமாகாது. Same way with the Bible. அதே போல தான் வேதாகமம். If you read it very fast, you won't get anything from it. நீங்கள் வேகமாக வாசித்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒன்றுமே உள்ளே போகாது. The Bible says, blessed is the man, Psalm 1, who meditates on the law of the Lord. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் 1 வாசிக்கிறோம். So here, let's meditate on this verse. ஆகவே இந்த வசனத்தை நாம் சற்று தியானிப்போம். There will be a resurrection of the righteous and of the wicked. நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல், அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் இரண்டும் இருக்க போகிறது. Paul says in verse 16, because of this I do something. 16ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், இதனாலே நான் ஏதோ ஒன்றை செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். What does that word idinale mean? இதனாலே என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? That means there is a resurrection of the righteous and wicked. Because there are two resurrections, I want to do something. இந்த இதனாலே என்றால் இரண்டு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, நீதிமான்கள் அநீதிமான்கள், அதனாலே நான் இதை செய்கிறேன். That means I want to be in the resurrection of the righteous. அதனுடைய பொருள் என்னவென்றால் நான் நீதிமான்கள் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற விரும்புகிறேன். So because of that, I do something. அதற்காக நான் ஒன்றை செய்கிறேன். In order to be in that resurrection of the righteous. அந்த உயிர்த்தெழுதலில் இருக்கும்படியாக. முதலாவது உயிர்த்தெழுதல். What does he do? அவர் என்ன செய்கிறார்? Verse 16. 16ஆம் வசனம். I do my best to keep my conscience without blame before God and before men. நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். In English it says I do my best. ஆங்கிலத்திலே எனக்கு சிறந்ததை செய்கிறேன் என்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. That means in Tamil also it means I work hard. தமிழிலே பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னால் கடினப்பட்டு உழைக்கிறேன் என்ற அர்த்தம். That means it's not something easy. அது எளிதாக ஏதோ ஒன்றை செய்கிறது அல்ல. It's like a hard work. அது கடின உழைப்பு. How do you find keeping your conscience? Is it an easy thing? உங்களுடைய மனசாட்சி சுத்தமாக வைத்துக் கொள்வது ரொம்ப எளிதாக இருக்கிறதா? Can you use that word prayasapadren in relation to the way you keep your conscience?
நீங்கள் மனசாட்சியை நீங்கள் தூய்மையாய் வைத்துக் கொள்கிற விஷயத்திலே நான் பிரயாசப்படுறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? Or do you say, oh, it's an easy thing. I just confess my sin and my conscience is clear. இல்லை, நான் அது எளிதாக இருக்கிறது, நான் பாவத்தை அப்படியே அறிக்கை செய்து விடுகிறேன், நான் மனசாட்சியை தூய்மையாய் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி எளிதாக சொல்லி விடுகிறீர்களா? Then you've not understood this verse. அப்படியானால் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. Then you will not be in the resurrection of the righteous. Let me tell you that. அப்படியானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் இருக்க போவதில்லை. Paul was a better man than you and me. பவுல் உங்களையும் என்னையும் காட்டிலும் சிறந்த ஒரு மனிதர். But he said, I do my best always to keep my conscience blameless. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? எப்பொழுதும் என்னுடைய மனசாட்சியை குற்றமற்றதாய் வைத்துக் கொள்ளும்படி நான் பிரயாசப்படுகிறேன், உழைக்கிறேன். Always means 24 hours a day, 7 days a week. எப்பொழுதும் என்று சொன்னால் ஒரு நாளிலே 24 மணி நேரமும் ஒரு வாரத்திலே 7 நாட்களும். And not only towards God, but towards men and towards God. தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக நல்ல மனசாட்சி. Like the two arms of the cross. ஒரு சிலுவையிலே எப்படி இந்த இரண்டு கட்டைகள் இருக்கிறதோ அது போல இரண்டு மரங்கள். I must have a good conscience before God and a good conscience before men. இப்படி இருக்கக்கூடிய பகுதி தேவனுக்கு முன்பாக நல்ல மனசாட்சி, கிடைமட்டமாய் இருக்கக்கூடிய பகுதி மனிதர்களுக்கு முன்பாக நல்ல மனசாட்சி. That means if I have a bad thought, then I must confess that I have a good conscience before God. ஒரு அசுத்த எண்ணம் வந்து விட்டது, தேவனிடத்தில் அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக நல்ல மனசாட்சி வைத்துக் கொள்ளுங்கள். That is not a bad conscience before men because it is only in my thoughts. அது என்னுடைய எண்ணங்களிலே மட்டுமே இருக்கிறபடினாலே மனுஷருக்கு முன்பாக அது கெட்ட மனசாட்சி அல்ல. But if I do something towards man, ஆனால் மனிதனுக்கு முன்பாகவும் ஒரு கெட்ட காரியத்தை செய்தேன் என்றால், speak rudely or angrily to somebody, நாம் காரசாரமாய் முரட்டுத்தனமாய் கோபமாய் பேசிவிட்டால், or cheat somebody of some money, அல்லது பணத்திலே ஏமாற்றி விட்டால், then I have to set that right with that person. இப்பொழுது அந்த நபரோடு கூட அந்த காரியத்தை நான் சரி செய்ய வேண்டியிருக்கிறது. So I have to set my conscience right in two directions, before God and before men. இரண்டு திசைகளிலே என்னுடைய மனசாட்சியை நான் சரி செய்ய வேண்டியிருக்கிறது, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும். And he says, I do my best to keep my conscience clear. என்னுடைய மனசாட்சியை தூய்மையாய் வைத்துக் கொள்வதற்கு நான் சிறந்ததை செய்கிறேன். And you ask Paul, why are you keep doing this with such eagerness? பவுல் அவர்களே, ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு விருப்பத்தோடு கூட இந்த காரியத்தை செய்கிறீர்கள், ஊக்கமாய் செய்கிறீர்கள் என்று கேட்டால், he says, because I want to be in the resurrection of the righteous. ஏனென்றால் நான் நீதிமானுடைய உயிர்த்தெழுதலிலே நான் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன். So you say, Paul, didn't you accept Christ some years ago? You'll definitely be in the resurrection of the righteous. பவுலே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையா? கண்டிப்பாக நீங்கள் உயிர்த்தெழுதலிலே முதல் உயிர்த்தெழுதலிலே இருப்பீர்களே. He says that is what so many Christians say, but I don't believe that. இதைத்தான் அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் நான் அதை நம்புவதில்லை என்று சொல்லுவார். Paul says, I don't believe that. நான் அவர்களை நம்புவதில்லை என்று சொல்வார். No, Paul says, I don't believe that. நான் அதை நம்புவதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். Then you ask Paul, how are you going to have a good conscience? பவுலை பார்த்து கேளுங்கள், எப்படி சுத்த மனசாட்சியை கொண்டிருப்பது? I do my best checking it in both directions, towards God and towards men. தேவனுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் இரண்டு திசைகளிலுமே நான் அதை பரிசோதித்து நான் பிரயாசப்படுகிறேன். எனக்கு சிறந்ததை செய்கிறேன். I do my best. எனக்கு சிறந்ததை நான் செய்கிறேன். Therefore I believe I'll be in the resurrection of the righteous. ஆகவே நான் நீதிமான்கள் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெறுவேன் என்று நம்புகிறேன். Now these are serious words, my brothers and sisters. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாம் மிகவும் கருத்துள்ள வார்த்தைகள். I know, see, I have been preaching for 64 years. நான் 64 ஆண்டுகளாக பிரசங்கித்து வருகிறேன். I started preaching when I was 22. நான் 22 வயதாக இருக்கும் பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். 64 years I've been preaching. 64 ஆண்டுகளாக நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். And I believe God will ask me about every sermon I preached in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிரசங்கித்த ஒவ்வொரு பிரசங்கத்தை குறித்தும் தேவன் என்னிடத்திலே கேட்பார். He's not going to ask me, did people appreciate your sermon? ஜனங்களுடைய பிரசங்கத்தை மெச்சிக்கொண்டார்களா, பாராட்டினார்களா என்று கேட்க போவதில்லை. How popular a preacher were you? நீ பிரசங்கியரா இருக்கும் பொழுது எவ்வளவு பிரபலமா இருந்தா என்று கேட்க போவதில்லை. God is not interested in all those things. இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவனுக்கு பிரியமில்லை. He's only going to ask me one thing, did you tell people the truth? ஒரே ஒரு காரியத்தை என்னிடத்தில் கேட்பார், நீ சத்தியத்தை ஜனங்களுக்கு சொன்னாயா? Did you live by the truth yourself first? முதலாவதாக நீ சத்தியத்தின்படி வாழ்ந்தாயா? And did you tell people the truth? சத்தியத்தை ஜனங்களுக்கு சொன்னாயா?
Did you preach the truth in such a way that you were not afraid if people got offended and left also? ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்கிறபடினாலே இது பிடிக்காமல் போய்விட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீ பிரசங்கித்தாயா? Yes, I say, Lord, that's how I preached. ஆமாண்டவரே, அப்படித்தான் நான் For பிரசங்கித்தேன். 50 years in CFC, that is how I preached. ஆண்டவரே, சிஎஃப்சியில் 50 ஆண்டுகள் இப்படித்தான் நான் பிரசங்கித்தேன். Many people got offended and left. அநேகர் மனத்தாங்கள் அடைந்து விலகி சபை விட்டு போய் இருந்திருப்பார்கள். So many people around the world call me a false teacher. உலகத்திலே பல மக்கள், இந்த உலகத்தின் பல பகுதிகளிலே என்னை பொய் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், பொய் போதகன் என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவிலேயும் சரி, இந்தியா And on the internet. அந்த இணையதளத்திலே. But it doesn't disturb me. ஆனால் அது என்னை கலக்கமடைய செய்வதில்லை. Because they call me a false teacher because I preach such a high standard. நான் உயர்ந்த தரத்தை பிரசங்கிக்கிறபடினாலே அவர்கள் பொய் போதகர் என்று சொல்லுகிறார்கள், கள்ள போதகர் என்று சொல்லுகிறார்கள். They say we'll just accept Christ, we are going to heaven. ஏதோ இயேசு கிறிஸ்து ஏதோ நாட்களுக்கு முன்பாக ஏற்றுக்கொண்டு எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம் என்று சொல்லுகிறார்கள். But they hear me preaching that you got to keep your conscience clear day and night, do your best to do that. ஆனால் நாம் பிரசங்கிக்கிறதை இப்படி கேட்கிறார்கள், நீ இரவும் பகலும் பிரயாசப்பட்டு மனசாட்சியை தூய்மையாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரசங்கிக்கிறதை கேட்கிறார்கள். They say that's a wrong teaching. இது தவறான உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். I say you can say what you like, but that is what Paul said here. நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ சொல்லுங்கள், ஆனால் இதைத்தான் பவுல் சொன்னார் என்று நான் சொல்லுகிறேன். And I say, Lord, one day when I stand before you, you are going to examine every word I spoke. ஆண்டவரே, ஒரு நாளிலே உமக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே நீ சோதித்து பார்ப்பீர். And I don't want anybody in CFC to go to hell and to say to me, Brother Zach, you never told us the truth. யாருமே சிஎஃப்சியில் இருந்து நரகத்துக்கு போய் அங்கிருந்து சகோதரர் ஜாக் அவர்களே நீங்கள் சத்தியத்தை பிரசங்கிக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. Nobody will be able to say to me, Brother Zach, you did not tell us the truth. சகோதரர் ஜாக் அவர்களே நீங்கள் எங்களுக்கு சத்தியத்தை சொல்லவில்லை என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. I told you the truth for 50 years. நான் சத்தியத்தை 50 ஆண்டுகளாக சொல்லியிருக்கிறேன். Keep your conscience clear. மனசாட்சியை தூய்மையாய் காத்துக்கொள்ளுங்கள். If you hurt your wife, ask her forgiveness immediately. மனைவியை காயப்படுத்தியிருந்தால் உடனடியாக மன்னிப்பு கேளுங்கள். Don't wait till tomorrow. நாளை வரை காத்திருக்க வேண்டாம். If you get an injury in your hand, if your hand gets cut with a blade, உங்களுடைய கையிலே பிளேடை வைத்து காயப்பட்டு விட்டது, கிழித்து விட்டது பிளேட், or with a knife you accidentally cut your hand, அல்லது தற்செயலாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கத்தியினாலே நீங்கள் வெட்டி கொண்டீர்கள், what will you do about it? அதை குறித்து என்ன செய்வீர்கள்? Will you leave it like that for one day? ஒரு நாள் அப்படி இருக்கட்டும், அப்படி அடுத்த நாள் அதை பார்த்துக்கலாம் என்று சொல்லி விட்டு விடுவீர்களா? Or will you immediately put some medicine and put a bandage? அல்லது உடனடியாக அதற்கு மருந்து போட்டு கட்டுவீர்களா? How many of you will wait till the next day to put medicine and bandage? நீங்கள் அந்த இடத்திலே மருந்து போடுவதற்காக கட்டு போடுவதற்காக எத்தனை பேர் ஒரு நாள் காத்திருப்பீர்கள்? Why do you wait even one day to apologize to your wife or to your husband? அப்படியானால் கணவனிடத்திலே மனைவியிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு ஏன் ஒரு நாள் காத்திருக்க வேண்டும்? Let me tell you that when you get angry and shout at your husband or your wife, நீங்கள் கோபப்பட்டு மனைவியோ கணவனையோ சத்தம் போட்டு திட்டும் பொழுது, it is not like getting a cut in the hand. அது கையிலே ஒரு வெட்டுப்படுவது போல அல்ல. It is like a bone being broken in your hand. அது உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய எலும்பு உடைக்கப்படுவது போல. What are you going to do if your bone gets broken? உங்களுடைய எலும்பு உடைந்து விட்டால் என்ன செய்ய போகிறீர்கள்? You'll stop all your work and go and get a plaster and fix it up because you want it to be healed quickly. எல்லா வேலையும் நிறுத்திவிட்டு நீங்கள் போய் முதலாவது இந்த மாவு கட்டு போடுவீர்கள். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் அது சீக்கிரமாக சேரும். And if you have spoken rudely to a brother in your church, உங்கள் சபையில் உள்ள சகோதரனிடத்திலே மிகவும் முரட்டாட்டமாய் பேசிவிட்டீர்கள், or you sisters, you had a fight with some sister in your church, அல்லது சபையிலே சகோதரி இன்னொரு சகோதரனுடன் கூட சண்டை வந்து விட்டது உங்களுக்கு, the Bible says we are the body of Christ. வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் கிறிஸ்துவினுடைய சரீரமாய் இருக்கிறோம். The people in your church are part of Christ's body and you are also a member of that body. உங்களுடைய சபையில இருக்கக்கூடிய மற்றவர்கள் கிறிஸ்துவினுடைய சபையின் சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறார்கள். நீங்களும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறீர்கள். And when you speak rudely or do something against another brother or sister, you are breaking a bone in Christ's body. நீங்கள் காரசாரமாய் ஒரு சகோதரனிடத்திலோ பேசும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் உள்ள ஒரு எலும்பை முறிக்கிறீர்கள். It doesn't matter who you are. யாரா இருந்தாலும் சரி, even if you are an elder, நீ ஒரு மூப்பனா இருந்தாலும் சரி,
You have no right to speak rudely to some 16-year-old young boy. 16 வயது நிரம்பிய வாலிபனிடத்திலே முரட்டாட்டமாய் காரசாரமாய் பேசுவதற்கு கடினமாய் பேசுவதற்கு உரிமை இல்லை. We all make mistakes. நம்ம எல்லாரும் தவறு செய்கிறோம். I remember once in CFC Bangalore. CFC பெங்களூர்ல ஒரு முறை one brother, young brother who was only 17, 18 years old, was handling the loudspeaker arrangement and the computer and all, and he made a mistake there. 17-18 வயசு உள்ள ஒரு வாலிபன் அவர்தான் அந்த PA சிஸ்டம் உள்ள கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் இயக்கி கொண்டிருந்தார். And something went wrong. ஏதோ தவறு நடந்து விட்டது. And the loudspeaker was not working properly. அங்கே அந்த ஸ்பீக்கர் சரியாக வேலை செய்யவில்லை. So I thought it is this person's mistake. இவருடைய தப்புதான் என்று நான் எண்ணிவிட்டேன். This young, he was only 17, 18 years old. அவருக்கு 17-18 வயசு தான் இருக்கும். So I went and rebuked him. I said, you have to be more careful in the meeting when you control these things. அடுத்த கூட்டங்களிலே வரும்போது இவைகள் எல்லாம் கட்டுப்படுவதற்கு மிகவும் ஜாக்கிரதையா இரு என்று சொல்லிவிட்டேன். I spoke strongly. நான் மிகவும் கடினமாய் பேசிவிட்டேன். I didn't get angry, but I spoke strongly to him. நான் கோபப்பட்டு பேசவில்லை, ஆனால் கடினமாய் பேசிவிட்டேன். And then I went away. நான் போய்விட்டேன். Then some other brother came and told me. வேறு யாரோ ஒரு சகோதரர் வந்து என்னிடத்திலே சொன்னார். It was not this young man's mistake. அது இந்த வாலிபனுடைய தவறு அல்ல. The mistake was somewhere else with the system. அந்த தவறு அந்த சிஸ்டத்திலே உள்ளதான வேறு ஒரு தவறு. I immediately went to this young brother. நான் உடனடியாக அந்த வாலிபனிடத்திலே போனேன். He was younger than my youngest son at that time. என்னுடைய இளைய மகனை காட்டிலும் அவர் சிறியவராய் இளையவராய் இருந்தார் அந்த நாட்களிலே. That many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக. I went to him and said, my dear brother, please forgive me for saying that to you. என் அருமையான சகோதரனே, நான் இப்படி பேசினதற்காய் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நான் கேட்டேன். I was wrong. It was not your mistake. Please forgive me. அது என்னுடைய தவறு, அது உன்னுடைய தவறு. அது நான் அப்படி சொன்னது என்னுடைய தவறு. நீ ஒரு தவறு அங்கே செய்யவில்லை. I went to bed that night with a good conscience. அன்றைக்கு இரவு நல்ல மனசாட்சியோடு கூட நான் படுக்கைக்கு சென்றேன். I did not leave it till the next day. நான் அடுத்த நாள் வரை காத்திருக்கவில்லை. I did not say he's 35 years younger to me. Why should I apologize to him? அவர் என்னை காட்டிலும் 35 வயது குறைந்தவர். அவரிடத்திலே போய் ஏன் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. I will apologize even to a 5-year-old if I hurt it. நான் யாரையாவது காயப்படுத்தி விட்டால் அவன் 5 வயது சிறு பிள்ளையா இருந்தாலும் மன்னிப்பு கேட்பேன். That is how I followed Paul. I want to keep my conscience clear always. இப்படித்தான் நான் பவுலை பின்பற்ற விரும்புகிறேன். பவுலை பின்பற்ற முயற்சிக்கிறேன். எப்பொழுதும் என்னோட மனசாட்சியை தூய்மையாய் வைத்துக் கொள்ள பிரயாசப்படுகிறேன். I've tried to live like that for many years. அநேக ஆண்டுகளாக இது போன்று வாழ நான் முயற்சித்திருக்கிறேன். I accidentally say something, even one sentence or one word rude. ஒரு வாக்கியத்திலே ஒரு வார்த்தையை தவறுதலாக தற்செயலாக தவறாய் சொல்லிவிட்டாலும் to my wife, மனைவியிடத்திலே immediately ask forgiveness. உடனடியாக நான் மன்னிப்பு கேட்பேன். And because I started doing that some years ago, சில ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி நான் செய்ய ஆரம்பித்தபடினாலே our conversation with each other has become so wonderful now. இப்பொழுது எங்கள் இருவருக்கும் உள்ள உரையாடல் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. Because there's perfect peace in the home. என்னால் குடும்பத்திலே பூரண சமாதானம் இருக்கிறது. No strife or quarreling or raising the voice or any such அங்கே எந்த கூக்குரலும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை, எந்த வார்த்தை சத்தத்தை உயர்த்துதலும் அங்கே இல்லை. It is a foretaste of heaven. அது பரலோகத்தினுடைய ஒரு முன்ருசி. Don't you think your home can also be like that? உங்களுடைய குடும்பமும் இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணவில்லையா? What a wonderful home to provide for your children can grow up in an atmosphere of heaven in your home. உங்களுடைய குடும்பத்திலே பரலோக சூழலிலே பிள்ளைகளை வளர விடுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். If your children can leave the home and say, I never heard my daddy fighting with my mommy. என்னுடைய அப்பா என் அம்மாவோடு கூட சண்டை போட்டதை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடுமானால் what a testimony your children can have. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட சாட்சி இருக்க முடியும் பிரியமானவர்களே? What is the use just giving them a school education? வெறும் பள்ளி படிப்பை மட்டும் கொடுப்பதில் என்ன பிரயோஜனம்? You are only interested in getting a job and earning money. எப்படியாவது வேலை கிடைத்தால் போதும், சம்பாதித்தால் போதும் என்பதே உங்களுடைய விருப்பமா இருக்கிறதா? Should they not have to learn how to have a good family life when they get married? அவர்களுக்கு திருமணமாகும் பொழுது எப்படி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதிலே உங்களுக்கு விருப்பம் இல்லையா? That is not taught in the school and college.
அது பள்ளியிலேயும் கல்லூரியிலேயும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. In the school and college, they teach about mathematics and science and all that for them to get a job. பள்ளியிலேயும் கல்லூரியிலேயும் கணிதத்தையும் விஞ்ஞானத்தையும் போதிக்கிறார்கள். அவர்களுக்கு அப்படி வேலை கிடைக்க வேண்டும் என்று போதிக்கிறார்கள். But when your children get married, where do they learn how to have a good home? ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகும் பொழுது நல்ல குடும்பத்தை அமைக்க வேண்டும் என்பதை எங்கே கற்றுக்கொள்வார்கள்? That is not taught in the school and college. இவைகள் கல்லூரியிலேயும் பள்ளியிலேயும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. That is taught in your home. அது உங்களுடைய குடும்பத்தில் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. You are the teacher. நீதான் ஆசிரியர். You are the professor who is teaching your children how to build a good home. நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல பேராசிரியர் நீங்கள் தான். Are you a good teacher to your children? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆசிரியராக இருக்கிறீர்களா? All you married mothers and fathers, let me ask you, are you a good professor to your children? திருமணமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பேராசிரியராக இருக்கிறீர்களா, இருந்திருக்கிறீர்களா என்று நான் உங்களை கேட்கிறேன். You sacrifice so much to cook food for them, to buy clothes for them, to educate them. Very good. அவர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க வேண்டும், அதற்காக பிரயாசப்படுகிறீர்கள். நல்ல படிப்பு கொடுக்க வேண்டும், ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும், பிரயாசம் எடுக்கிறீர்கள், நல்லதுதான். But do you show them when you get married, you must live like I live with my wife here? நீங்கள் would you repeat, brother? When you get married, children, பிள்ளைகளே, நீங்கள் your home must be like the home you see here between daddy and mommy. பிள்ளைகளே, நீங்கள் பெரியவர்களாகி திருமணமாகும் பொழுது என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னுடைய அப்பா அம்மா வாழ்ந்த குடும்ப வாழ்க்கையை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? That should be your testimony. அதுதான் பெற்றோரை உங்களுடைய சாட்சியா இருக்க வேண்டும். Children are getting an education in school. They're also getting an education at home also. பிள்ளைகள் பள்ளியிலே படிப்பை கற்றுக்கொள்கிறார்கள், குடும்பத்திலேயும் ஒரு படிப்பை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். What is the use? They're getting 100% in the school and failing in what they learn at home. அவர்கள் பள்ளியிலே 100 மார்க் வாங்குகிறார்கள், ஆனால் வீட்டிலே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்று வரும்பொழுது ஃபெயில் மார்க் வாங்குகிறார்களே. இது எந்த விதத்திலே நல்லது? Dear brothers and sisters, take it seriously. அருமையான சகோதர சகோதரிகளே, இது கருத்தா எடுத்துக்கொள்ளுங்கள். These are the things that we teach a high standard and people get offended with that. இப்படிப்பட்ட உயர்ந்த தரத்தை நாம் பிரசங்கிக்கிறோம். ஜனங்கள் இதை கேட்கும் பொழுது அவர்கள் விசனமடைகிறார்கள், அவர்கள் இடறி போகிறார்கள், மனத்தாங்கள் அடைகிறார்கள். Take another area. இன்னொரு பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள். Jesus said, Luke 16. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார். And verse 13. 13ஆம் வசனம். There are two masters in the world. இந்த உலகத்தில் 2 எஜமான்கள் இருக்கிறார்கள். Now if you go to most churches and ask them who are the two masters in the world, அநேக சபைகளுக்கு நீங்கள் சென்று இந்த 2 எஜமான்கள் யார் என்று கேட்டு பாருங்கள். even here in our churches you ask people who are the two masters in the world, நம்முடைய சபையிலேயும் கூட இருக்கிற ஜனங்களை கேட்டு பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 2 எஜமான்கள் யார் என்றால் they'll say God and Satan. அவர்கள் தேவன் சாத்தான் என்று சொல்வார்கள். Wrong. தவறு. That's not what Jesus said. அது இயேசு அப்படி சொல்லவில்லை. Who are the two masters in the world? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 2 எஜமான்கள் யார்? It is not God and Satan. அது தேவனும் சாத்தானும் அல்ல. Satan is the ruler of the world, but for believers it's something else. சாத்தான் இந்த உலகத்தினுடைய அதிபதியா இருக்கிறான், ஆனால் விசுவாசிகளுக்கு வேறாய் இருக்கிறது. Believers are in danger of serving one of these two masters. விசுவாசிகள் இந்த 2 எஜமான்களிலே ஒருவருக்கு தான் அவர்கள் பணி செய்யக்கூடும். That is God and money. தேவன், பணம். See Luke 16:13. லூக்கா 16:13. The last sentence. கடைசி வார்த்தை. You cannot serve God and wealth. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் அல்லது ஐஸ்வரியத்துக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. So what is the second master? இரண்டாவது எஜமான் யார்? Not Satan, but earthly wealth. சாத்தான் அல்ல, இந்த பூமிக்குரிய ஐஸ்வரியம். He's not saying you cannot have earthly wealth. பூமிக்குரிய ஐஸ்வரியத்தை நீ கொண்டிருக்க கூடாது என்று சொல்லவில்லை. Jesus also had a bag of money that his disciples were getting. சீஷர்களுக்கு கிடைத்த பணத்தை இயேசு பணத்தை வைத்திருந்தார். அவருக்கு ஒரு பேங்க் இருந்தது. But here he's not saying you cannot have God and wealth. He's saying you cannot serve God and wealth. நீங்கள் ஐஸ்வரியத்தை வைத்திருக்க கூடாது என்று இந்த வசனம் சொல்லவில்லை, ஆனால் அதற்கு நீங்கள் பணி செய்யக்கூடாது, அதற்கு ஊழியம் செய்யக்கூடாது. Even when we work, even if we earn 100,000 rupees a month, you must not serve money.
நீங்கள் ஒரு மாதத்திற்கு 100,000 ரூபாய் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை நீங்கள் சேவிக்க கூடாது. Read that verse. இந்த வசனத்தை வாசியுங்கள். No servant can serve two masters. எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. And when you read that verse, remember the two masters are God and wealth. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த இரண்டு எஜமான்கள் தேவனும் ஐஸ்வர்யம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். He says, you will hate the one and love the other. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். And you will be devoted to one and despise the other. ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். You know, just like you cannot work in two offices. நீங்கள் இரண்டு அலுவலகத்திலே ஒரே நேரத்தில் வேலை செய்ய முடியாதது போலதான். You can't go to work at 9 o'clock in one office and tell them at 1 o'clock I have to go to another office now. 9 மணிக்கு ஒரு அலுவலகத்துக்கு போய் இங்க நீங்க ஆபீஸ்க்கு வந்துட்டேன், 1 மணிக்கு இன்னொரு ஆபீஸ்க்கு நான் போறேன்னு சொல்ல முடியாது. They'll tell you, okay, you go then stay there permanently, don't come back. நீ போப்பா போ, ஆனா திரும்பி வராது, அங்கேயே நிரந்தரமா இரு என்று சொல்லி விடுவார்கள். The world, every company will say you cannot serve in two companies at the same time. இந்த உலகத்திலே ஒவ்வொரு கம்பெனிலேயும் நீங்கள் இரண்டு கம்பெனிகளுக்கு வேலை செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். 9 o'clock to 5 o'clock you must be here. 9 லிருந்து 5 மணி வரை நீ இங்குதான் வேலை செய்ய வேண்டும். Halfway through you want to go to another place, then you go there permanently, don't come here. பாதி நேரம் நான் இன்னொரு கம்பெனிக்கு வேலை செய்றேன் அப்படின்னா நிரந்தரமா அங்கேயே போய்விடு, திரும்பி வராதே என்று சொல்லுவார்கள். That is what Jesus is also saying, you cannot serve God and wealth. ஆகவே இதே போலதான் இயேசு சொல்கிறார், நீ தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. We have to earn wealth. நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம். Because we have to work and support ourselves and our families. ஏன்னா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தாங்க வேண்டும். But we must not love wealth. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை நேசிக்க கூடாது. Wealth must be a servant. அந்த ஐஸ்வர்யமானது நமக்கு வேலைக்காரனா இருக்க வேண்டும். See, we are supposed to be the bride of Christ. நாம் கிறிஸ்துவினுடைய மணவாட்டியா இருக்க வேண்டியவர்கள். I want to show you a picture now. இப்பொழுது உங்களுக்கு ஒரு படத்தை காண்பிக்க விரும்புகிறேன். A man and a woman married happily in the home. ஒரு மனிதனும் மனுஷியும் திருமணமாகி சந்தோஷமா இருக்கிறார்கள். That is a picture of Christ and his bride. That is you and me. நீங்களும் நானும் கிறிஸ்துவும் மணவாட்டியும். Jesus is the husband. இயேசுதான் அந்த மணவாளன், கணவர். And we are the bride. நாம் மணவாட்டி. Now, supposing instead of, as the bride of Christ, instead of being devoted to him, I get devoted to some servant girl or servant man who comes to the house. இந்த கிறிஸ்துவுக்கு நீங்கள் மனம் முடிக்கப்பட்டீர்கள். அவருக்கு உண்மையா இருப்பதை விட வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வேலைக்கார பையனோடு கூட அவனோடு கூட நீங்கள் சிநேகிதமாகி விட்டீர்கள். Supposing your wife is more interested in the servant man who is serving in your house than in you as the husband. உங்களுடைய மனைவி உங்களிடத்தில் கணவனா இருக்கக்கூடிய உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை பார்க்கலாம் வீட்டிலே வந்து வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனோடு கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி விட்டால் எப்படி இருக்கும்? What would you think of that? இதை குறித்து என்ன எண்ணுவீர்கள்? Picture this in your mind. இதை மனதிலே கற்பனை செய்து பாருங்கள். A man and his wife. ஒரு மனிதனும் மனைவியும். And they got a servant man working in their house. அவருடைய வீடுகளிலே வேலைக்கார வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். And the wife is getting more and more interested in that man. இந்த மனைவி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு வேலை செய்யக்கூடிய மனிதர்களிடத்தில் விருப்பம் வருகிறது. Spending more time with that servant man than with her husband. கணவனோடு கூட நேரம் செலவு செய்வதை பார்க்கலாம் அதிகமான நேரத்தை வேலைக்காரனோடு கூட செலவு செய்கிறாள். What a horrible marriage that is. என்ன துரதிர்ஷ்டவசமான ஒரு திருமணம் அது. That is a picture of that's a picture of a believer married to Christ. ஆகவே ஒரு விசுவாசி கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார். But he is more interested in the servant called money. ஆனால் இப்பொழுது இந்த பணம் என்கிறதான வேலைக்காரனிடத்திலே அவனுக்கு பெரிய பந்தம் ஏற்பட்டு விட்டது. He's more taken up with that servant than with the husband Jesus Christ. கணவராகிய கிறிஸ்துவோடு கூட இருப்பதை காட்டிலும் எப்பொழுது பார்த்தாலும் இந்த பணம் 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 என்பதிலே ஓடிக்கொண்டிருக்கிறார். You ask yourself, is it true in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே கேட்டு பாருங்கள், இது உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யா இருக்கிறதா? Don't glory, we belong to CFC. CFC சேர்ந்தவர்கள் என்பதிலே மகிமைப்பட வேண்டாம். If you love money more than you love Christ, you're like that wife who's more interested in the servant in the house than in her husband. நீங்கள் தேவனை காட்டிலும் பணத்திலே உங்களுக்கு அதிக விருப்பமா இருந்தால் இந்த மனைவி எப்படி அந்த கணவனை காட்டிலும் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்களிடத்தில் அதிக பிடிப்பு ஏற்படுகிறதோ அதுபோலதான் இருக்கிறீர்கள். Don't you think it's a shameful thing? இது ஒரு வெட்கக்கேடான காரியம் அல்லவா? Interested in the servant woman more than in her servant man more than in her husband. வேலைக்காரனோடு கூட கணவனோடு கூட இருப்பதை காட்டிலும் வேலைக்காரனோடு கூட நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு மனைவி அது எவ்வளவு ஒரு வெட்கக்கேடான காரியம். And spending more time with the servant man and walking with the servant man and not with her husband.
கணவனோடு கூட அல்ல, ஆனால் இந்த வேலைக்காரனோடு கூட வாக்கிங் போவது, நேரம் செலவு செய்வது என்றால் எவ்வளவு அவமானமான காரியம். That is a picture of many believers who are always occupied with money and earthly things and don't have time for Christ. இதுதான் அநேக விசுவாசிகள் கிறிஸ்துவோடு கூட அவர்களுக்கு நேரம் செய்ய நேரமில்லை, ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் பணம் சம்பாதிப்பதிலும் அதை சேவிப்பதிலுமே பணம் நேரம் இருக்கிறது. Do you read the Bible every day? நீங்கள் தினமும் வேதத்தை வாசிக்கிறீர்களா? Do you pray to God to be filled with the Holy Spirit every day? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நிறைத்திரளும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறீர்களா? Every day I do that. நான் ஒவ்வொரு நாளும் அதை நான் செய்கிறேன். I've been doing it for more than 60 years. நான் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அதை செய்து வருகிறேன். Lord, even today when I read the Bible, God speaks something new to me. இன்றைக்கும் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் புதிதாக ஒன்றை என்னிடத்திலே பேசுகிறார். Even though I have read it for 66 years. 66 ஆண்டுகளாக இதை நான் வாசித்திருந்தாலும் கூட. Do you do that, my brother, sister? அருமையான சகோதரனே, சகோதரி, இதை செய்கிறீர்களா? I'm not trying to condemn anybody. நான் யாரையுமே குற்றம் தீர்க்க விரும்பவில்லை. You are the bride of Christ. நீங்கள் கிறிஸ்துவினுடைய மணவாட்டி. I'm just telling you to please love your husband more than you love the servant man. அந்த வேலைக்காரனை காட்டிலும் கணவனை அதிகமாக நேசியுங்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன். Isn't that a good exhortation? Love your husband more than you love the servant in the house. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரனை நேசிப்பதை காட்டிலும் கட்டிக்கொண்ட கணவனை அதிகமாக நேசியுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புத்திமதி நல்ல புத்திமதியா? That is what I'm saying. Be devoted to Jesus. இதைத்தான் நான் சொல்லுகிறேன். இயேசுவினிடத்திலே பயபக்தியாயிருங்கள். And if we are faithful to him in money, பண விஷயத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், you know what God will do to us? தேவன் நமக்கு என்ன செய்வார் தெரியுமா? See Luke 16. லூக்கா 16ஆம் அதிகாரம். Luke 16 verse 11. லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். If you have not been faithful in the use of unrighteous wealth, who will give you the true riches? அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்திலே மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? Have you read that verse? இந்த வசனத்தை வாசித்தீர்களா? That means if you are not careful in the use of money and totally righteous, நீங்கள் பண விஷயத்திலே நீங்கள் முழுமையாய் நீதியுள்ளவர்களா இல்லை என்றால், that means you don't cheat anybody, யாரையும் ஏமாற்றுவதில்லை, you borrow, you return it, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிறீர்கள், you pay your taxes properly, வரியை ஒழுங்காய் செலுத்துகிறீர்கள், you don't take anything that belongs to somebody else, வேறு ஒருவருக்கு சொந்தமானதை நீங்கள் எடுக்காது இருக்கிறீர்கள், if you borrow something from someone, you'll return it. யாரிடத்திலேயாவது எதையாவது வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுக்கிறீர்கள். That is being faithful. இதுதான் உண்மையுள்ளவர்களாக இருப்பது. And what will happen? என்ன நடக்கும்? If you are faithful like that, the Lord says he'll give you the true riches in this verse. இப்படி நீ உண்மையாக இருந்தால் தேவன் மெய்யான பொருளை, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பார். If you are not faithful with money, you will not get the true riches. நீங்கள் பண விஷயத்தில் உண்மையா இல்லாவிட்டால் நீங்கள் மெய்யான பொருளை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். So when I read that verse, I said, Lord, what are the true riches? நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த மெய்யான ஐஸ்வர்யம் என்ன என்று கேட்டேன். And the Lord showed me 3 things which are the true riches. மெய்யான அந்த ஐஸ்வர்யமாகிய காரியம் 3 காரியங்களை தேவன் காண்பித்தார். Number 1, 1, to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்டிருப்பது. All the time, not just once. ஒரு முறை மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலேயும். I want to be filled with the Holy Spirit every day. நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்பட்டிருக்க விரும்புகிறேன். That is number 1 true riches. அதுதான் முதலாவது ஐஸ்வர்யம், வரத்தினுடைய ஐஸ்வர்யம். The Lord says he'll give it to me if I am faithful with money. நான் பண விஷயத்தில் உண்மையாக இருந்தால் அதை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். Maybe that is why many of you are not filled with the Holy Spirit. You are not faithful with money. நீங்கள் பண விஷயத்தில் உண்மை இல்லாதவர்களா இருக்கிறபடினாலே ஒருவேளை தேவன் உங்களை நிரப்பாமல் இருக்கிறார். Second true riches. இரண்டாவது மெய்யான பரம்பொருள் is to become more and more like Christ in my behavior and my speech. என்னுடைய பேச்சிலே, என்னுடைய நடத்திலே இன்னும் கிறிஸ்துவை போல மாறுவது. Are you becoming more like Christ? நீங்கள் கிறிஸ்துவை போல இன்னும் அதிகமாக மாறுகிறீர்களா? And if you want to find out, ask your wife. நீங்கள் அப்படி மாறுங்களா இல்லையா என்று தெரியவில்லை, மனைவியிடத்திலே கேளுங்கள். Ask your husband. கணவனிடத்திலே கேளுங்கள். Say, darling, have I become more like Christ compared to last year? டார்லிங், போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நான் அதிகமாக கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறேனா? And tell them to tell you the truth. சத்தியத்தை, உண்மையை சொல் என்று கேளுங்கள். That is the second, becoming more like Christ, true riches. கிறிஸ்துவை போல மாறுவதுதான் மெய்யான பரம்பொருள். And the third, மூன்றாவது, is revelation on the word of God when I read it.
நான் வாசிக்கும் பொழுது அதிலே வரக்கூடியதான வெளிப்பாடு, not understanding. புரிந்து கொள்ளுதல் அல்ல. Understanding, all I need is a clever brain. I can be unconverted and I can understand. புரிந்து கொள்வதற்கெல்லாம் தேவையானது எனக்கு நல்ல ஒரு புத்தி இருந்தால் போதும். Even if you're unconverted, you can understand the Bible. நீங்கள் unconverted, that means நீங்கள் you're unbeliever. மனம் திரும்பாத ஒரு ஆளா இருந்தாலும் நீங்கள் படிக்கும்போது விளங்கிக் கொள்வீர்கள். But revelation means something that changes your life. ஆனால் வெளிப்பாடு என்பது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. Something you read in the Bible changes your life. நீங்கள் வாசிக்கிற ஒன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. Not something that comes into your head that you can preach next Sunday. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்கும்படியாக ஏதோ உங்களுடைய மூளைக்கு வருவதல்ல. That is only intelligence. அது புத்தி கூர்மைதான். Revelation is different. வெளிப்பாடு என்பது வித்தியாசம். Many of you have not got true riches because you're not faithful with money. நீங்கள் பண விஷயத்தில் உண்மையா இல்லாதபடினாலே மெய்யான பரம்பொருளை பெறாமல் இருக்கிறீர்கள். And here is one area where we must all be faithful with money. இந்த ஒரு பகுதியிலே நாம் எல்லாரும் பண விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Romans 13 verse 8. ரோமர் 13:8. Please turn to that in your Bible. உங்களுடைய வேதாகமத்தில் அதை திருப்பிக் கொள்ளுங்கள். I've been a believer for 66 years and I've obeyed that verse for 66 years. 66 ஆண்டுகளாக நான் ஒரு விசுவாசியாக இருந்திருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு 66 ஆண்டுகளாக நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். There are many verses which I cannot say I obeyed for 66 years, but much less period of time. ஆனால் அநேக வார்த்தைகளை நான் 66 ஆண்டுகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் சொல்ல முடியாது. அதை காட்டிலும் குறைவான ஆண்டுகள் கீழ்ப்படிந்திருக்கிறேன். But this verse I can say I've obeyed for 66 years from the time I was born again. இந்த வசனம் நான் சொல்ல முடியும் 66 ஆண்டுகள் நான் மறுபடியும் பிறந்ததிலிருந்து கீழ்ப்படிந்திருக்கிறேன். What is that? அது என்ன? Verse 8. Owe nothing to anybody. ஒருவரிடத்திலும் கடன் படாமருங்கள். That means don't owe a debt of money to anyone in the world. உலகத்தில் யாரிடத்திலும் கடன் படாது இருப்பது. He's not saying don't borrow. கடன் வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. Sometimes in a time of pressure you don't have the money, you may need to borrow. சில சமயத்தில் அழுத்தத்தின் நேரத்திலே உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் கடன் வாங்க வேண்டி இருக்கிறது. You may have to borrow from a bank or you may have to borrow from a brother. ஒரு பேங்க்ல இருந்து வாங்கலாம், ஒரு சகோதரனிடத்திலிருந்து வாங்கலாம். But you must pay it back as soon as possible. ஆனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அதை திருப்பி செலுத்த வேண்டும். If you're not doing your best to pay it back, you're a dishonest believer. நீங்கள் அதை திருப்பி செலுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு உண்மையில்லாத விசுவாசி. And you're disobedient to this word. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். It says owe nothing to anybody. ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். See, for the last 60 years I've been in full-time Christian work. கடந்த 60 ஆண்டுகளாக நான் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். And after that 57 years I've been a married man. அந்த ஆண்டுகளில் 57 ஆண்டுகளாக நான் திருமணமான மனிதனாக இருக்கிறேன். I have never taken a salary from any church. எந்த சபையிலிருந்தும் நான் சம்பளம் வாங்கவில்லை. Nobody sends me any money as to support me every month. ஒவ்வொரு மாதமும் என்னை தாங்க முடியாக யாரும் பணம் அனுப்புவதில்லை. I have had to trust the Lord for my needs. என்னுடைய தேவைகளுக்காக நான் தேவனையே சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. I got a little bit from my father when he died. என்னுடைய தகப்பனார் மரிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் சொத்து கிடைத்தது. Wife and I lived very simply on that. அதில் நானும் என்னுடைய துணைவியாரும் மிகவும் எளிமையாக வாழ்ந்தோம். And all these years I never asked anybody for money at any time. இத்தனை ஆண்டுகளாக யாரிடத்திலும் நான் பணம் கேட்டதே இல்லை. And I've never been in debt to anybody. யாரிடத்திலும் நான் கடன் பட்டதில்லை. If I can do that, I believe all of you can do that. என்னால் அதை செய்ய முடிகிறது என்று சொன்னால் நீங்கள் எல்லாருமே அதை செய்ய முடியும். How many of you are full-time workers? உங்களில் எத்தனை பேர் முழு நேர ஊழியர்களாக இருக்கிறீர்கள்? Nobody. யாரும் இல்லை. You're all working people earning money. நீங்கள் எல்லாரும் வேலை செய்கிறவர்கள் பணம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். But why do you get into debt? Because you try to live above your income. ஆனாலும் ஏன் கடன் படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வருமானத்துக்கு மிஞ்சி நீங்கள் வாழ முயற்சிக்கிறீர்கள். When we got married, I could not afford even house rent. நான் திருமணமான பொழுது வீட்டு வாடகை கூட செலுத்த முடியவில்லை. So my wife and I had to live in one small room in my father's house. ஆகவே நானும் என்னுடைய துணைவியாரும் என்னுடைய அப்பா வீட்டிலே உள்ள ஒரு சிறு அறையிலே நாங்கள் வாழ வேண்டி இருந்தது. 4 years we lived there. 4 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தோம். That is not easy. அவ்வளவு எளிதல்ல. But I said, Lord, I'll never get into debt. ஆண்டவரே, ஒரு காலம் நான் கடன் பட மாட்டேன்.
We lived very simply. We did not buy anything unnecessary. நாங்கள் தேவையில்லாததை வாங்கவில்லை. நாங்கள் மிகவும் எளிமையாய் வாழ்ந்தோம். You know, when my first son was born, என்னுடைய முதல் மகன் பிறந்த பொழுது we did not have money even to buy a dress for that baby. அந்த குழந்தைக்கு ஆடை வாங்குவதற்கு கூட எங்களுக்கு பணம் இல்லை. My wife tore up one of her old clothes and stitched one dress for my son. என்னுடைய துணைவியார் ஒரு பழைய சாரியை கிழித்து என்னுடைய மகனுக்கென்று ஆடைகளை தேய்த்தார்கள். That is how we lived in the beginning. இப்படித்தான் ஆரம்பத்திலே நாங்கள் வாழ்ந்தோம். For many years we struggled and God saw that we will not tell our need to anybody and we will not borrow from anybody. நாங்கள் இப்படியாய் போராடி நாங்கள் பிரயாசப்பட்டு வாழ்ந்தோம். அநேக ஆண்டுகளாக தேவன் நாங்கள் எங்களுடைய தேவை யாரிடத்திலும் சொல்லாது இருக்கிறதையும் நாங்கள் யாரிடத்திலும் கடன் வாங்காது இருக்கிறதையும் பார்த்தார். And God tested us for many years. அநேக ஆண்டுகளாக தேவன் இப்படி எங்களை சோதித்தார். And after 7-8 years like that, இப்படி 7-8 ஆண்டுகள் கழித்து then God said, okay, now I will use you to start CFC. இப்பொழுது சிஎஃப்சி சபை ஆரம்பிப்பதற்கு நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொன்னார். You know, just like you go through a college course, postgraduate for 7-8 years, then you get a job. நீங்கள் கல்லூரியிலே ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறீர்கள், ஒரு முதுகலை பட்டம் படிக்கிறீர்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. So you spend 8 years of education, then you get a good job. ஆகவே எங்களுக்கு அது போல 8 ஆண்டுகள் படிப்பு, அதற்கு பிறகு வேலை. Same way God tested me and my wife for 8 years. அதே போல தேவன் 8 ஆண்டுகள் எங்களை சோதித்து பார்த்தார். Then he started the first CFC church in Bangalore. அதற்கு பிறகு முதல் சிஎஃப்சி சபை பெங்களூரில் ஆரம்பிக்கப்பட்டது. And he tested us especially in the area of money. குறிப்பாக பணம் என்கிற பகுதியிலே ஆண்டவர்களை சோதித்து பார்த்தார். Will you go begging from somebody? யாரிடத்திலாவது போய் பிச்சை கேட்க முடியாது, நாங்கள் கேட்கிறோமா பணத்தை? Will you write some letter hinting that you have a need? கொஞ்சம் தேவை இருக்கிறது என்பதை குறிப்பால் உணர்த்தக்கூடிய கடிதங்களை ஜெப விண்ணப்பங்களை எழுதி அனுப்புகிறோமா? Will you ever even give a hint to anybody that you are in need? தேவையிலே இருக்கிறேன் என்பதை குறிப்பால் கூட உணர்த்தாத ஒரு வாழ்க்கை. And God tested us and then he blessed us. தேவன் எங்களை சோதித்து பார்த்தார், அதற்கு பிறகு ஆசீர்வதித்தார். I read that verse in Luke 16. If you are faithful with money, God will give you the true riches. பண விஷயத்தில் உண்மையா இருந்தால் தேவன் உண்மையான பரத்துக்குரிய பொருளை கொடுப்பார். லூக்கா 16ஆம் அதிகாரத்தை வாசித்தேன். My great desire is என்னுடைய பெரிய வாஞ்சை என்னவென்றால் God will raise up many anointed, spirit-filled leaders in all our churches. அபிஷேகிக்கப்பட்ட ஆவியிலே நிறைந்த அநேக தலைவர்களை தேவன் நம்முடைய சபைகளை எழுப்ப வேண்டும். And one mark of such a person will be they will be extremely humble. அந்த மனிதனுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால் அவன் மிகவும் தாழ்மையுள்ளவனாய் இருப்பான். I'm sorry to say that I have met some CFC elders who are not humble. நான் சில சிஎஃப்சி மூப்பர்களை பார்த்திருக்கிறேன், இதை சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். அவர்கள் தாழ்மையானவர்களாகவே இல்லை. They present themselves as big people in the church. தாங்கள் ஏதோ பெரியவர்களைப் போல சபையிலே தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். If you are an elder brother, you must show yourself as a servant of the whole church. நீங்கள் ஒரு மூப்பராய் இருந்தால் முழு சபைக்கும் நான் ஒரு வேலைக்காரன் என்பதை தான் காண்பிக்க வேண்டும். Not try to show off that you are a big Maharaja there. நான் இங்க ஒரு பெரிய மகாராஜா என்பதை போல காமிக்க கூடாது. We need more elders who are true servants of the church. சபைக்கு மெய்யான வேலையாட்களாய் பணியாட்களாய் இருக்கக்கூடிய மூப்பர்கள் நமக்கு தேவை. Who recognize others as more important than them. தங்களை காட்டிலும் மற்றவர்களை முக்கியமானவர்களாய் கருதுகிறவர்கள். I want to ask all the elders here. இங்க இருக்கக்கூடிய எல்லா மூப்பர்களையும் பார்த்து கேட்கிறேன். One question. ஒரு கேள்வி. This is not for everybody. This is for the elders and the facilitators. இந்த கேள்வி எல்லாருக்கும் அல்ல, இது மூப்பர்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும். Do you sincerely consider every person in your church as more important than you? Not more spiritual, but more important. சபையில உள்ள ஒவ்வொருவரையும் உங்களை காட்டிலும் முக்கியமானவர்களாக நீங்கள் கருதுகிறீர்களா? அதிக ஆவிக்குரியவர்களாக அல்ல, முக்கியமானவர்களாக கருதுகிறீர்களா? You will be more spiritual than them. That is all right. அவர்களை காட்டிலும் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம், அது சரிதான். Because otherwise you can't be an elder. இல்லாவிட்டால் நீங்கள் மூப்பராக இருக்க முடியாது. But do you consider the others as more important? ஆனால் மற்றவர்களை உங்களை காட்டிலும் முக்கியமானவர்களாக கருதுகிறீர்களா? You see how when these big ministers and others are going together somewhere, பெரிய அமைச்சர்கள் எல்லாரும் எங்கேயாவது போவார்கள். when they come to a door, they'll always allow the minister to go first because he's the more important person. அந்த கதவுக்கு வரும்பொழுது அதிக முக்கியமான நபர் யாரோ அவரை முன்னாக போக விடுவார்கள். Do you have that attitude towards people in your church? உங்கள் சபையில இருக்கக்கூடிய மக்கள் மீது அப்படிப்பட்ட மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா?
that you respect them. I may be more spiritual than you, but you are more important than me. நீங்கள் என்னை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர் அல்ல, நீங்கள் என்னை காட்டிலும் அதிக முக்கியமான நபர். That is what Jesus demonstrated by washing the disciples' feet on the last day. இதைத்தான் இயேசு கடைசி நாளிலே சீஷருடைய பாதத்தை கழுவி அதை விளங்கச் செய்தார். He didn't say you are more spiritual than me. நீங்கள் எல்லாரும் என்னை கூட அதிக ஆவிக்குரியவர்கள் என்று அவர் சொல்லவில்லை. No, he was more இல்லை. spiritual than all of them. அவர் எல்லாரை காட்டிலும் இயேசுதான் அதிக ஆவிக்குரியவராய் இருந்தார். But he said, you're all more important than me, so I'll wash your feet. நீங்கள் எல்லாரும் என்னை காட்டிலும் முக்கியமானவர்களாகவே நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன். Only such a person is fit to be an elder. அப்படிப்பட்ட நபர் மட்டுமே மூப்பராய் இருப்பதற்கு தகுதி பெற்றவர். If you don't have that attitude towards your fellow believers, you are totally unfit to be an elder in CFC. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை சக விசுவாசிகளோடு கூட இல்லை என்று சொன்னால் நீங்கள் மூப்பராய் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். Dear brothers and sisters, let us raise the standard high in the new year that's coming. வரக்கூடிய புத்தாண்டிலே நாம் இந்த தரத்தை அதிகமாய் உயர்த்துவோமாக. And let us preserve the purity of all our CFC churches. நம்முடைய எல்லா CFC சபைகளுடைய அந்த தூய்மையின் தரத்தை நாம் பாதுகாப்போமாக. And where the elders especially will grow in humility. குறிப்பாக மூப்பர்கள் தாழ்மையிலே வளர வேண்டும். You have all often heard me say the 3 secrets of the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 3 ரகசியங்களை நான் அடிக்கடி சொல்லுகிறதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். Humility, தாழ்மை, humility, தாழ்மை, humility. தாழ்மை. Those are the 3 secrets of the Christian life. இந்த காரியங்கள் தான் 3 கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 3 ரகசியங்கள். To follow Jesus. இயேசுவை பின்பற்றுவதற்கு. And if God Lord uses us, remember we are like the donkey that carried Jesus. எவ்வளவுதான் நாம் பயன்படுத்தப்பட்டாலும் இயேசுவை சுமந்து செல்கிற கழுதை தான் நாம். You know, when the donkey was carrying Jesus into Jerusalem, எருசலேமுக்கு அந்த கழுதை இயேசுவை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது people were throwing their coats and shirts and everything on the ground before that தங்களுடைய donkey, ஆடைகளையும் போர்வைகளையும் அந்த தரையிலே தூக்கி போட்டார்கள். so that the donkey does not walk on the road but on these shirts and coats. அந்த கழுதை தரையிலே அல்ல, கோட்டிலேயும் சட்டையிலேயும் புடவையிலேயும் நடக்கும்படியாக அவர் So செய்தார். imagine if that donkey began to think, oh, what an important person I am. All these people are putting their coats in front of me. எனக்கு முன்பாக எப்படி தங்களுடைய மேல் வங்கிகள் எல்லாம் போடுகிறார்கள், நான் எவ்வளவு முக்கியமான ஒரு மிருகம் என்று அந்த கழுதை என்ன ஆரம்பித்தால், What do you think? He would really have been a donkey then if he thought like that. அப்படி நீங்கள் என்ன முடியாது, அப்படி அந்த கழுதை என்னுமா? Then it is really a donkey, foolish donkey. அது உண்மையாலுமே அது புத்தியிட்ட ஒரு கழுதை தான். And the moment அப்படி எண்ணினால் Jesus gets off the donkey, nobody is going to be interested in the donkey anymore. இயேசு அந்த கழுதையிலிருந்து இறங்கிய மாத்திரத்தில் இனிமேல் அந்த கழுதையில யாருக்கும் விருப்பம் இல்லை. So please remember that. ஆக தயவு செய்து இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். I have a picture here in my table. என்னுடைய மேஜையிலே ஒரு படம் இருக்கிறது. I want to show it to you. நான் அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். It says the Lord has need of you. தேவனுக்கு நீங்கள் தேவை என்றதான ஒரு வாசகம் எழுதப்பட்ட ஒரு சித்திரம். You see this, Jesus riding on the donkey and he is looking at the city of Jerusalem. இங்கே இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறி போகிறார், எருசலேம் பட்டணத்தை பார்க்கிறார். And these are the words that the Lord told his disciples to say when they were bringing the donkey. இந்த கழுதையை சீஷர்கள் போய் கொண்டு வரும் பொழுது இந்த வார்த்தையை தான் சொல்ல முடியாது இயேசு அவர்களிடத்திலே சொன்னார். Anybody asks you, tell them the Lord needs it. யாராவது ஏன் கழுதையை கொட்டி அவுக்கிறீர்கள் என்று கேட்டால் தேவனுக்கு இது தேவை என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு இது தேவை. I keep this on my table. இதை நான் என்னுடைய மேஜையிலே வைத்திருக்கிறேன். To remind me the Lord needs me like he needed that donkey. தேவனுக்கு எப்படி அந்த கழுதை தேவைப்பட்டதோ அதுபோல நானும் தேவனுக்கு தேவை என்பதை எனக்கு நினைவூட்டும்படியாக. He wants to use me to serve him. நான் ஒரு வேலைக்காரனை போல என்னை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். And when people throw their appreciation in front of me, it is not for me, it is for the Lord, not for me. எனக்கு முன்பாக அவர்கள் தங்களுடைய புகழ்ச்சிகளையும் போட்டுதலையும் அவர்கள் வீசும் பொழுது அது எனக்காக அல்ல, அது ஆண்டவருக்காக. All of you elder brothers, please remember this. எல்லா மூத்த சகோதரர்களும் தயவு செய்து இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Let us raise up brothers and sisters in our church who are known to be humble like Jesus. இயேசுவை போல தாழ்மையா இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று அறியப்படும்படியாக நம்முடைய மத்தியிலே சகோதரர்கள் எழும்பட்டும். Who don't have high thoughts about themselves. தங்களை குறித்து எந்த மேலான சிந்தையும் இல்லாதவர்கள்.
உயர்வான have சிந்தை the இல்லாதவர்கள், attitude of a servant towards everybody. எல்லார் மீதும் ஒரு வேலைக்காரனை போல ஒரு பணிவிடை ஆவி கொண்டவர்களாய் இருப்பவர்கள். We must do our best to be in the resurrection of the righteous. நாம் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் இருப்பதற்கு பிரயாசப்படுவர்களாய் இருக்க வேண்டும். God bless you all. தேவன் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. Thank you for listening to me patiently. பொறுமையாய் எனக்கு செவி கொடுத்தபடினால உங்களுக்கு நன்றி. Let us pray. நாம் ஜெபிப்போம். Has God spoken to you about something? ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து தேவனோடு கூட பேசி இருக்கிறாரா? Please tell the Lord you'll deal with that matter. ஆண்டவரே, நான் அந்த காரியத்தை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொல்லுங்கள். Have you hurt somebody? Tell the Lord you'll ask forgiveness as soon as possible. நான் இந்த நபரை சந்தித்த உடனே, If you have hurt somebody நீங்கள் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் by words or actions, வார்த்தையினாலேயோ கிரியினாலேயோ, say, Lord, I'm going to ask that person's forgiveness as soon as possible. ஆண்டவரே, எவ்வளவு விரைவாய் முடியுமோ அவ்வளவு விரைவாய் போய் நான் மன்னிப்பு கேட்பேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Have you not returned some money you owe somebody? Say, Lord, I'll return it as soon as possible. நீங்கள் கடன்பட்ட பணத்தை அல்லது இன்னொருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்கள், ஆண்டவரே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் போய் கொடுத்து விடுவேன் என்று சொல்லுங்கள். Is there anybody you got a grudge against, you have not forgiven? யார் மீதாவது உங்கள் மனதில் ஒரு குறை இருக்கிறது, இன்னுமாய் மன்னிக்காமல் இருக்கிறீர்களா? Right now, forgive that person in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மன்னித்து விடுங்கள். Whoever that is, அது யாரா இருந்தாலும் சரி, your mother-in-law உங்களுடைய மாமியாரா இருக்கலாம், or brother-in-law, அல்லது மைத்துனரா இருக்கலாம், or somebody who cheated you. அல்லது உங்களை ஏமாற்றினவரா இருக்கலாம். Forgive them now before you get up from your... மன்னியுங்கள். இந்த சீட்டை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்பதாக, சேரை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்பாக மன்னியுங்கள். You become a new person from today, இன்றிலிருந்து ஒரு புது நபராய் மாறுங்கள். a disciple of Jesus, இயேசுவின் சீஷன். and you're going to make other people disciples of Jesus. மற்றவர்களையும் இயேசுவின் சீஷராய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லுங்கள். Even if you're not an elder brother, நீங்கள் ஒரு மூப்பராய் இல்லாவிட்டாலும் சரி, you got so many friends, make them disciples of Jesus. உங்களுக்கு அநேக சிநேகிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை இயேசுவுக்கு சீஷராய் மாற்றுங்கள். You sisters, help the young girls to become disciples of Jesus. உங்கள் சபையில் உள்ளதான இளம் சகோதரிகளை சீஷர்களாய் மாற்றுங்கள். God bless you all. தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Heavenly Father, பரலோக பிதாவே, please help us to build strong churches throughout Tamil Nadu and Sri Lanka. ஆண்டவரே, தமிழ்நாடும் ஸ்ரீலங்கா முழுவதுமாய் வலிமையான சபைகளை கட்ட ஆண்டவரே உதவி செய்யும். And that we'll have godly men and women growing up in our churches. எங்கள் சபைகளிலே தேவபக்தியுள்ள ஆண்டவரே ஆண்களும் பெண்களும் எழும்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். And that our children will become disciples of Jesus. எங்களுடைய பிள்ளைகள் இயேசுவுக்கு சீஷராய் மாற வேண்டுமே ஆண்டவரே. We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.